ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எப்போ செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பேக்வேர்டாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச் வந்து நம்ம எதுக்காக போடுறோன்னா, நம்ம ஒரு வேளை நீடில் ரொம்ப கீழே குத்தி அந்த இடத்துல ஹோல் பெருசாகிடுச்சுன்னா நம்ம போடுற நாட் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக அந்த பேக்வேர்டாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். இப்போது இதே மாதிரி 2 லைன்ஸ் வந்து நான் ஜரியில் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம 2 லைன்ஸ் வந்து ஜரியில் கொடுத்து ஃபில் பண்ணி எண்டு நாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததாக வந்து கர்தானா பீடு, அப்படி இல்லைன்னா கட் பீடுன்னு சொல்லுவாங்க இந்த பீடுக்கு. இப்போ அந்த பீடை நான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் இதே பீடில் வந்து நம்ம 2 லைன்ஸ் வந்து பேஸாக கொடுக்க போகிறோம். இதே மாதிரி 2 லைன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எண்டு நாட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பீடை ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. ஏன்னா இது ஷார்ப் எட்ஜஸ் வந்து இருக்கிறதுனால த்ரெட் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போது 2 லைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கட் பீட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் 4 பீடு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி கிராஸை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து மார்க்கிங் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து நம்ம அந்த பீட்ஸோட கவுண்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஜிக்ஸாக் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி மேலே பார்த்து நம்ம 4 பீட்ஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல டேர்ன் பண்ணும் போது கரெக்டாக அதே 4 கவுண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த நம்ம பார்டரில் யூஸ் பண்ணியிருக்கிற பீட்ஸ் மேலே வந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த பீட்ஸை வந்து டேர்ன் பண்ணி கொண்டு போகும்போது குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜி வர்ற மாதிரி நமக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் எடுக்கிறதும் ஒரே லென்த்தில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அப்படி அன்ஈவனாக ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த 4 பீட்ஸ் கவுண்ட் வந்து வராது. நீங்கள் அதுலேயே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கல அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் பீட்ஸோட கவுண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக்கை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மார்க்கிங் எல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வந்ததா என்னென்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்ஸுக்கும் வந்து நம்ம கட் பீடே வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். கரெக்டாக சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. 3 பீட்ஸை வந்து இந்த மாதிரி கிராஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக்கு ரிவர்ஸ் எடுத்து எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் திரும்ப எகெயின் வந்து 3 பீட்ஸ். இதே மாதிரி நான் 3 முறை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணிக்கிறேன். இப்போது சேம் மெத்தடை யூஸ் பண்ணி மீதி இருக்கிற கேப்ஸுக்கும் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸை கொடுக்கும் போது கரெக்டாக அந்த எம்டியாக லாக் பண்ணுறோம்ல அந்த ஸ்டிச்சஸை வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் கேப் எல்லாம் நமக்கு எதுவுமே இல்லாத அந்த லீஃப் ஷேப் வந்து நமக்கு வரும்.
இப்போ அடுத்ததா பாருங்க, நம்ப லீஃப் டிசைன ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்வென்ஸ வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்க, நான் நார்மல் நீடில்ல எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உங்க சாரி கலர் எதுவோ நீங்க அந்த கலர வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 லீஃப்க்கும் இடையில இருக்கிற கேப்ஸ்க்கு வந்து நான் ஒரு சீக்வென்ஸை யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் குடுத்து, இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் கரெக்ட்டா அந்த லீஃபோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி குடுத்துருக்கேன். கரெக்ட்டா அந்த ஷார்ப் எட்ஜிலிருந்து த்ரெட்ட எடுத்து இந்த மாதிரி சீக்வென்ஸை ஒண்ணு கீழ வச்சு, அதுக்கு மேல ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வர்ற மாதிரி இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ட வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ இந்த கேப்ஸில வந்து நான் ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பீடா ஸ்டிச் பண்ணிங்கனாலே இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா, நீங்க ஃப்ரெஞ்ச் நாட்டும் குடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ்க்கு ஏத்த மாரி இந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒயிட் கலர் ஸ்டோனே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த டிசைனை வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டிசைன் புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.